ஒரு பாட்டில் வந்து ஆத்மார்த்தம் இல்லாமல் ஆன்மா இல்லாமல் அந்த பாட்டை பாடக்கூடிய தலைவன் மீது பற்று இல்லாமல் அந்த பாட்டை வந்து பாட முடியாது. இன்னைக்கு வந்து ஈழத்தமிழர் அந்த பாட்டை கேட்டாலே வந்து தன்னை அறியாமல் வந்து ஒரு துளி கண்ணீராவது வடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு பாடல், அந்த பாடலை பாடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு எப்படிமா கிடைச்சது? நம்ம தேசிய தலைவரை பற்றி பாடுறதுக்கு என்னப்பா கசக்குமா, சாமானியப்பட்டவனப்பா நமக்காக. இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். ஆமாம், தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம். ஆமாம், கண்டிப்பாக. இப்போ அவர்களை பற்றி பாடுகிற பொழுது சட்ட ரீதியான சிக்கல்கள் வரும். நிறைய எனக்கு தெரிந்த இங்க இருக்கக்கூடிய பாடகர்கள்ட்ட சரிப்பா அந்த 2009க்கு முன்னாடி உள்ள காலகட்டத்தில் சரிப்பா ஒரு குறிப்பிட்ட படத்திற்கான ஈழம் சார்ந்த ஒரு படத்திற்கான பாடலை பாட கேட்டபோது அவங்க மறுக்கிறாங்க. ஆமா, அது வந்து அதாவது அவரை வெறுத்து இல்ல, அவரை பிடிக்கும், ஆனா பாடல் பாடினா சட்ட ரீதியா சிக்கல் வரும், கடவுள் சீட்டு முடக்கப்படலாம், ஒரு முத்திர குத்தி வச்சிருவாங்க, இவங்க வந்து ஈழ ஆதரவாளர், புலிகள் ஆதரவாளர் முத்திர குத்திடுவாங்க. அப்ப அவங்க உங்களுக்கும் அந்த மாதிரி சிக்கல்கள் வந்திருக்கலாம்ல? ஆமாப்பா, தேசிய தலைவரோன்னு அவர் தமிழுக்காக. அதனால அவங்க வந்து இந்த அவர் மேலே இருக்கிற ஒரு பற்றுனால அவங்கள அறியாமையே அதை பாடுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்களே ஒழிய அதுக்காக ஒரு தடை பண்ணணும் அது கேட்கப்படாதுன்னு இல்லை. ஏன்னா அவர் தேசிய தலைவரப்பா. அதனால நீங்கள் எப்படி துணிஞ்சு பாடுனீங்க இந்த பாட்டை? ஆமாப்பா, ரொம்ப ஒரு நான் அவர் மேலே இருக்கிற பற்றோட, தேசியத்து மேலே இருக்கிற பற்றோட பாடினேன்ப்பா. தமிழ் ஓயாது உழைத்திடும் கடலனகலைய தமிழீழம் தன்னை நோக்கி விரைகின்ற படகே ராஜகோபுரம் எங்கள் தலைவன், பாரெங்கும் புகழ்கின்ற நம்ம தலைவன். நம்ம தலைவன் தான் எல்லாரும் சொல்கிறாங்களே ஒழிய யாருமே அதை வேண்டான்னு சொல்கிறவங்க கூட வேண்டாம், ஐயோ நம்ம தலைவன் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய யாருக்கும் வெறுப்பு இல்லைப்பா. நிச்சயமா, ஏன்னா மாற்று கருத்து கொண்டவர்கள் கூட அரசியல் ரீதியாக கருத்து மாறுபடுவாங்க. கண்டிப்பா. ஆனா தலைவர் மீது யாரும் மாறுபட மாட்டாங்க. கண்டிப்பாப்பா. ஏன்னா அவர் போராட்டத்தில் பார்க்கக்கூடிய நியாயத்தை உணர்ந்தவர்கள் நிச்சயமா அவர் தலைவரை தான் பார்ப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அவர் வந்து ரொம்ப ஒரு எப்படி தான் சொல்றதுன்னா, அவரும் மௌனமாகவும் அன்பாவும் தான் சொல்லி பார்த்தார், கேட்கல. ஏன்பா அன்பாத்தான் சொன்னார். ஆமாப்பா, அதனால அவர் நேருக்கு நேரம் அந்த மாதிரி சண்டை போட்டால் தான் அது அகிம்சைன்னு அவர் நினைச்சாரே ஒழிய வாய் பேசாம மௌனம் இருந்து என்னெல்லாமோ பண்ணி பார்த்தார். எதுக்காக? நம்ம தமிழனுக்காக, நமக்காக, தமிழனுக்காக பண்ணாரப்பா, தமிழனுக்காக பண்ணார். அது நம்ம தலை வணங்கணுமே ஒழிய. ஆனால் எல்லாருமே கண்ணா யாருக்குமே வெறுப்பே இல்லை, நமக்காக பண்றார் தமிழ், நம்ம தமிழ் அப்படின்னு எல்லாம் அரவணைச்சு தான் போனாங்களே. அவருக்காக நாடு, அவருக்காக இல்லை. ஆமாப்பா, ஒட்டுமொத்த தமிழுக்கு தான் நாடு, உலக தமிழ். ஆமா ஆமா, கண்டிப்பா, அது ஒன்றும் சந்தேகமே இல்லை இல்லையப்பா. தமிழ் கரிகாலன் எங்கள் மன்னன், இன்று ஒரு கரிகாலன் எங்கள் அண்ணன், அன்று ஒரு கரிகாலன் நம்பள் மன்னன், இன்று ஒரு கரிகாலன் எங்கள் அண்ணன், இருவருக்கும் ஒரே குடி தமிழ் குடி, இருவருக்கும் ஒரே குடி புலிக்கொடி, இருவருக்கும் ஒரே குடி தமிழ் குடி. தமிழ் குடின்னு சொன்னா அத்தனை பேருக்கு முடியாதுன்னு, இருவருக்கும் ஒரே குடி புலிக்கொடி. முருகா, அதாவது ஒட்டுமொத்தமான தமிழ் இனத்துறை வரலாற 2 வரிகளில் பாடிட்டீங்க. முருகா, ஏன்பா தமிழ் வேணும்பா. அந்த தமிழுக்கு அடிமையாகாதவங்க, கேட்குறவங்க, பார்க்குறவங்க எல்லாருமே வேற மொழியா இருந்தா கூட இந்த தமிழுக்கு அடிமையாயிடுவாங்கப்பா. நிச்சயமா, தமிழ் எங்கேயோ இருக்கப்பா. தமிழ் முருகன் தலைவருங்கும் போது நீங்க வந்து உணர்ச்சிவசப்பட்டுறீங்க. ஆமாப்பா, முருகன் மீது உங்களுக்கு இருக்க பற்று தான் ஈழத்தின் மீதான பற்று, ஈழத்தின் மீதான பற்று தான் தமிழ் மீதான பற்று. உங்களுடைய தமிழ் பற்று தான் இது எல்லாத்துக்குமான அடிப்படையா இருந்திருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆமாப்பா, அறிவு சார்ந்த தமிழனும், தமிழ் ஈனம். அன்னைக்கே தமிழ் இனக்கடவுள்னு சொல்லிட்டா முருகனை. அவரே தமிழ் ஈனம். அவர் வந்து ஒரு மதக்கடவுளோ இனக்கடவுளோ இல்லைப்பா, அவர் ஒரு தமிழ் மொழி கடவுள். தமிழே அவர் தான், அவரே தான் தமிழ, அவரே தான் தமிழ், தமிழே தான் அவர். அதனால தான் தமிழுக்கு அப்படி இல்லையாப்பா. முருகா முருகா, முருகனை பற்றி பாடுறது, தமிழை பற்றி பாடுறது எல்லாம் ஒன்று தான்ப்பா. அந்த அடிப்படையில் தான் நீங்கள் வந்து உங்களுடைய தமிழ் பற்று தான் இந்த பாடலை பாட, அது ஒன்றும் சந்தேகம் இல்லை, தமிழ் பற்று தான். அடாடா, என்ன தமிழ், என்ன தமிழ் பாடும்போது கண்ணா, முருகனை பாடினாலும் தமிழை பாடினாலும் அழுகையும் உணர்ச்சி வந்துடுறது தானோ இல்லையாப்பா. அது ஒன்றும் சாமானியம் இல்லைப்பா. மாடை பிடிச்சிட்டு வந்த தமிழ் எழுச்சி, தமிழ் எழுச்சிங்கிறோம் இல்லையாப்பா.
இல்லையாப்பா?